ஏவிஎம் நிறுவனம் 73 வருஷத்துல 175 படங்கள் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டுடியோவில் நடிக்காத நடிகர்களே கிடையாது. வைஜெயந்திமாலாவை அறிமுகப்படுத்துறாங்க, சிவாஜி அறிமுகப்படுத்துறாங்க, கமல்ஹாசன் அறிமுகப்படுத்துறாங்க, என்னை அறிமுகப்படுத்துறாங்க, எஸ் ராஜேந்திரன் அறிமுகப்படுத்துறாங்க. இப்படி ஆரம்பிச்சு இதில் நடிக்காத ரஜினி, கமல் உட்பட இது நடிக்காத நடிகர்களே கிடையாது. மியூசிக் டைரக்டர் எடுத்துட்டிங்கன்னா சுதர்சன் ஆரம்பிச்சு கேபி மகாதேவன், எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு இசையமைப்பாளர் எல்லாருமே இதில் வேலை பார்த்துருக்காங்க. டைரக்டரில் வந்து கேஎஸ் கோபாலன் சொந்தமாக ஸ்டுடியோ வச்சிருந்தாலும் அவருக்கு ஜார்ஜ் பண்ணல. ஏபி நாராயண் சொந்த படம் எடுத்தாலும் வரல. ஸ்ரீதர் இவங்க தவிர பாரதிராஜா, பாக்யராஜ் உட்பட அத்தனை டைரக்டர்களும் இங்கே வேலை பார்த்துருக்காங்க. டைரக்டர்களும் சரி, நடிகர்களும் சரி, மியூசிக் டைரக்டர் எல்லாரும் வேலை பார்த்த ஒரு இடம். இந்த நிறுவனத்தில் தான் 1965 என்னை அறிமுகப்படுத்தினாங்க. எனக்கு சொந்த பேர் பழனிசாமி. இந்த பேரை சிவகுமார்னு மாற்றி வச்சது சரவண சார். சரவண சார் தான் அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தால் கூட எனக்கு இந்த பேரை வந்து சிவகுமார் வச்சது சரவண சார். அவர் ஞாபகமாக தான் என் மகன் சூர்யாவுக்கு ஒரிஜினல் பேர் சரவணன் நான் பேர் வச்சேன். முதல் படத்தில் ஒரு முக்கியமான லவ் சீன் ஒரு 500 அடி வரும். அந்த லவ் சீன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த படத்துலேயே நான் வந்து 3 சீன் 4 சீன் தொக்கடா சீன் தான் வர மாதிரி இருக்கும். அப்போ நான் அந்த மாணிக்கம் ரெக்கார்டிங் தியேட்டர் பக்கத்தில் நின்று அழுதுட்டு இருந்தேன். அப்போ சரவண சார் வந்தார். சாரி சிவகுமார், இந்த கூட நடித்த பொண்ணுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகலை, அது கொஞ்சம் சீரியமாக தெரிஞ்சு சொல்லிட்டு அப்பச்சி உங்கள் சீனை வெட்டிட்டாங்க. 500 அடி சீன் அதான் படத்தை மெயின் சீன், அதை தூக்கிட்டாங்க. அப்போ நான் இந்த ஓட்டத்தில் அழுதுட்டு இருக்கும்போது சரவண சார் கூப்பிட்டு சீக்கிரமே உங்களுக்கு மிகப்பெரிய வேஷம் கொடுப்போம், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னாரு. இது நடந்தது 1965. அப்புறம் 68 உயர்ந்த மனிதன் ஒரு படம், ஒரு உத்தர் புஷ்னு பெங்காலி படத்தை பேஸ் பண்ணி அவங்க பண்ணாங்க. கிருஷ்ணன் பஞ்சி டைரக்ட் பண்ணாங்க. சிவாஜி எனக்கு அப்பா வேஷம் பண்ணார். வாணிசி அது எனக்கு அம்மாவாக இருப்பாங்க. அதாவது சிவாஜி எஸ்டேட்டு வாட்ச்மேனுடைய பொண்ணை லவ் பண்ணி அவளுக்கு தெரியாமல் பிறந்த பையன் நான். படம் பூரா சிவாஜி நடிச்சிருப்பாரு, நான் சத்தியமூர்த்தின்னு அவர் பையனாக நடிப்பேன். நான் தான் ஒரு பையன், படம் பூரா தெரியாது, ஒரு வேலைக்கார பையனாக நடிச்சிருப்பார். படம் முடியும் போது தான் தெரியும் அப்படி ஒரு சப்ஜெக்ட். தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த படங்கள் ஒரு 100 படங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு படம் உயர்ந்த மனிதன். அந்த மாதிரி ஒரு நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த தலைமையில் சூர்யாவுக்கு வந்து அயன், பேரழகன் 2 படம் மாஸ்டர் பீஸ் படங்கள். 2மே சூர்யா லைஃப்பில் மறக்க முடியாத 2 படம். அயன் எனக்கு முதல் படத்தில் சம்பளம் சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. எனக்கு முதல் படத்தில் சம்பளம் வந்து 1000 ரூபாய். பெரிய நம்பர் வச்சுக்காது, வெறும் நம்பர் 1 போட்டு 3 செய்ய 1000 ரூபாய் எனக்கு முதல் படத்தில் சம்பளம். ஆனால் சூர்யா அந்த படம் பண்ணும்போது நீ என்ன சம்பளம் கேட்குறியோ அந்த சம்பளம் தரணும்னு கேட்ட பணத்தை அப்படியே கொடுத்து படம் பண்ணாங்க. சரவணன் சார் வந்து எப்படி நெருக்கமானு சொல்ல முடியாது. தில்லோசந்தரும் சரவணன் வந்து ஒரு இரட்டை பிறவிகள் மாதிரி. தில்லோசந்தர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தில்லோசந்தரை பேசாமல் இருக்கவே மாட்டார். வியாழக்கிழமை இங்கே வந்து ராஜேஷ் கல்யாண பக்கம் அவென்யூ இருக்குது. அங்கே வந்து இவர் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி, இவர் சைவம், தில்லோசந்தர் அசைவி சாப்பிடுவார். அவர் வந்து ஈசிஆரில் மாயாஜால் போய் குடியிருக்காரு. வியாழக்கிழமை கேரையில் நான் செஞ்சு எடுத்துகிட்டு போய் 11 மணிக்கெல்லாம் வெயிட் பண்ணுவார். தில்லோ சரவணன் சாப்பாடு விடணும், சாப்பிட வச்சு சாயங்காலம் வியாழக்கிழமை ஃபுல் டே வந்து தில்லோ கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவார். எப்போ தில்லோக்கு இறந்து போனாரோ அப்போவே இவருக்கு ஒரு சேர குடிஞ்ச படமாக ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து நம்ப மாட்டேங்க, 2 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணுவார். நான் அவரும் 1/2 மணி நேரம் பேசுவோம். என்னுடைய ஸ்பீச்சு பூராமல் ராமாயணம், மகாபாரதம் உட்பட எல்லா ஸ்பீச்சையும் வந்து டிவிடி வாங்கி தினம் போட்டு பார்ப்பார். போட்டு பார்த்துட்டு ரொம்ப பிரமா பண்ணிக்க அப்படிங்கிறார். இந்த கடைசி 1 வார இடைவெளியில் மட்டும் எப்படியோ தொடர்பு ஒரு 10 நாள் இடைவெளியில் அவர் பேசாமல் போயிட்டு திடீர்னு அவர் கிளம்பி போயிட்டார். அதாவது ஏவிஎம் நிறுவனத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி, ஏவிஎம் கிட்ட எக்ஸ்டென்ஷன் மாதிரி அவர் தான் இத்தனை வருஷமாக தொடர்ந்து ஒரு ரஜினி படம் எடுத்திங்கன்னா அது சிவாஜி படமாகட்டும், முரட்டுக்காளி ஆகட்டும், போக்கி ராஜாவாக இருக்கட்டும், அவர் வச்சே கிட்டத்தட்ட ஒரு 10 படம், எஜமான் படம் 10 படம் எடுத்துருக்காங்க. கமல் தூங்காதே, உயர்ந்த உள்ளம், சகலகலா வல்லம் போல மாஸ்டர் தமிழ்நாட்டுடைய
ஹிட்டான படங்கள் படம் ரஜினி கமல் படம் எல்லாமே இங்கே தான் ஷூட் பண்ணிக்காங்க. கடைசி சிவாஜி படம் வந்து எடுத்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இனிமேல் தொடர்ந்து படம் பண்ண முடியாதுன்னு அப்படியே அந்த படம் எடுக்கிறது குறைச்சிட்டாரு. 10 நாளைக்கு முன்னாடி கூட அவர் பேசிட்டு இருந்தாங்க. ஸ்மூத்தா கிளம்பிட்டாரு. அதாவது கடைசி காலத்துல இந்த பாய் போட்டு படுத்து நோய் வந்து பிடித்து பல நாள் கிடந்த படிதா அப்படிங்கிற மாதிரி திரும்பப்பட்டு போகக்கூடாது. அவர் 88 வருஷம் வாழ்ந்திருக்காரு. நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தாரு. ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக அவர் உருவாகி அவர் மகள் குகனை உருவாக்குறாரு. இப்போ பேத்திகளும் சீரியலாக பண்ணியிருக்காங்க. இந்த துறை சம்பந்தப்பட்டு முழுசா வாழ்ந்த மனிதர். அந்த மனிதன் கிளம்பி போய்விட்டான். அவர் ஆத்மா சாந்தி.